ஜென்ம நட்சத்திரம் வர ஜூலை 18 ரிலீஸ்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஒரு நொடி எடுத்த மணிவண்ணன் டைரக்ஷனில் ஒரு நொடியில் லீடாக ப்ளே பண்ணின தமன் தான் இதுலேயும் நடிக்கிறாரு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர். சூர்யா இப்போ டைரக்ஷன் பண்ணி லீடாக நடிக்கிற படம் தான் கில்லர். இதோட வில்லன் மியூசிக் கம்போசர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மாரிசன் வர ஜூலை 25 ரிலீஸ்னு நேற்று நைட் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. வடிவேலு, ஃபகத் ஃபாசில் இதில் லீடாக நடிக்கிறாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை 11 ரிலீஸ்க்கு பிளான் போட்ட அனுஷ்கா விக்ரம் பிரபுவோட காட்டி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நியூ ரிலீஸ் டேட் எப்போன்னு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. துருவ சர்ஜா லீடாக நடிக்கிற பேன் இந்தியா படம் தான் கேடி தி டெவில். இதோட டீசர் ஜூலை 10 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட்னு தரமான படங்களை எடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ். இவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியை லவ் மேரேஜ் எடுத்த சண்முக பிரியன் டைரக்ஷன் பண்ணுவார்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. $1 மில்லியன் அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தாக்க அர்ஜுன் தாஸோட ஒன்ஸ் மோர், ஆர்ஜே பாலாஜியோடைய ஹாப்பி எண்டிங், இதோட டைரக்டர் சண்முக பிரியனோட மூவி $1 மில்லியன் அடுத்தடுத்த படமும் சக்ஸஸ் தருமான வெயிட் பண்ணி பார்க்கலாம். லக்கி பாஸ்கரோட சீக்குவல் எடுக்க போகிறதா டைரக்டர் வெங்கி அட்லூரி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லக்கி பாஸ்கர் பேன் இந்த லெவலில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இதோட சீக்குவல் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குபேரா ரிலீஸ் ஆனால் 16 டேஸோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் சர்வீஸில் வேர்ல்டு வைடாக அரௌண்ட் 132 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆந்திரா தெலுங்கானால 65 crores மேலேயும், தமிழ்நாட்டில் 20 crores கிட்டையும் இந்த படம் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன்.